காலம் கடந்தும் பேசப்படும் காதல் காவியங்கள் எத்தனையோ இந்த நாட்டில் உண்டு. லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் பேசப்பட்ட காதல் காவியங்கள். இதே போல திரைப்படங்களிலும் சில பேசப்பட்ட காதல் காவியங்கள் உண்டு. தெலுங்கில் தேவதாஸ், மலையாளத்தில் செம்மீன். காலந்தோறும் கொண்டாடப்படும் திரைப்படங்கள் இவை. சரி, தேவதாஸ் திரைப்படம், அது உருவான கதையை பார்ப்போம் வாருங்கள். தமிழ் சினிமாவில் 1953 ஆண்டு வெளிவந்த மக்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்ற தேவதாஸ் ஒரு காதல் காவியம். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் வரிசையில் இடம்பெற்ற காதல் கவிதை. முழுக்க காதலுக்காகவே உருவாக்கப்பட்ட திரைப்படம் தேவதாஸ். இந்த கதை உருவானதே வேறொரு தளத்தில், அதாவது இதனுடைய பூர்வீகம் வங்காளதேசம். சரத்சந்திரர் என்கின்ற பிரபல நாவல் ஆசிரியர் எழுதிய நாவல்தான் தேவதாஸ். 1928 இந்த கதையை ஊமைப்படமாக டைரக்ட் செய்து நடித்தார் நரேஷ் சந்திரா என்கின்ற வங்காளி இயக்குனர் நடிகர். இந்த ஊமை படத்திற்கு மாபெரும் வரவேற்பும் பாராட்டும் கிடைத்தது. மீண்டும் 1935 சினிமா பேசத் தொடங்கிய பிறகு சிறந்த கதைகளை பலரும் வேட்டையாடத் தொடங்கினார்கள். வங்காள டைரக்டர் நடிகர் PC பருவா தேவதாஸ் படத்தை 2வது முறையாக பேச வைத்து அவரே தேவதாஸாக நடித்து டைரக்ஷன் செய்தார். அப்போதும் அந்த படம் சக்கை போடு போட்டது. தென்னிந்திய தயாரிப்பாளர்கள் நாகிரெட்டியும் சக்கரபாணியும் தெலுங்கில் இந்த படத்தை தேவதாசு என்ற பெயரில் தயாரித்து வெளியிட்டார்கள். வேதாந்தம் ராகவையா இயக்கிய அந்த படம் பெரும் வரவேற்பையும் வசூலையும் கண்டது. படத்தில் நடித்த நாகேஸ்வர ராவும் சாவித்திரியும் பாராட்டு மழையில் நடைந்தார்கள். முக்கியமாக சாவித்திரி கதாநாயகியாக நடித்த முதல் படமே தேவதாஸ் தான். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதே டைரக்டர் வேதாந்தம் ராகவையா தமிழிலும் டைரக்ட் செய்தார். நாகேஸ்வர ராவும் சாவித்திரியும் இதிலும் நடித்தார்கள். தமிழ்நாட்டில் தேவதாஸ் மிகப்பெரிய சரித்திரம் படைத்தது. தயாரிப்பாளருக்கு பணத்தை வாரி வாரி குவித்தது. பிறகு தேவதாஸ் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் திலீப் குமார் நடிப்பில் உருவாகி அதுவும் மாபெரும் வெற்றி பெற்றது. குமாரை தொடர்ந்து சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்றைய சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், ஐஸ்வர்யா ராய் சேர்ந்து நடித்த தேவதாஸ் மீண்டும் வந்து சக்சஸ் ஆனது. தேவதாஸ் எந்த மொழியில் வந்த போதும் அது மாபெரும் வெற்றியை கண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, தேவதாஸ் படத்தின் கதை என்ன? வாருங்கள் பார்ப்போம். தேவதாஸ் பணக்கார வீட்டு பையன். பார்வதி என்னும் ஒரு ஏழை பெண்ணுடன் சிறு வயது முதல் பழகி வருகின்றான். மேல் படிப்புக்காக பட்டணம் போய் படித்துவிட்டு வந்து தனக்கு பார்வதியை மனம் முடித்து வைக்கும்படி பெற்றோரிடம் கேட்கின்றான் தேவதாஸ். செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த அவனது பெற்றோர் மறுத்து விடுகிறார்கள். அவளை மறந்து விடு என்கிறார்கள். பார்வதியின் பெற்றோரோ பணத்திற்கு ஆசைப்பட்டு வயதான ஒரு செல்வந்தருக்கு அவளை திருமணம் முடித்து வைத்து விடுகிறார்கள். காதல் நிறைவேறாத தேவதாஸ் மது பழக்கத்துக்கு ஆளாகி அடிமையாகின்றான். அப்போது சந்திரமுகி என்கின்ற ஒரு தாசியின் உறவு ஏற்படுகிறது. அவள் தேவதாஸை மனதார காதலிக்கிறாள். அவன் கவலையை மறக்கடிக்க அவன் விருப்பம் போல அவனுக்கு மதுவை கொடுக்கிறாள். ஆடுகிறாள், பாடுகிறாள். தேவதாஸை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சந்திரமுகி படாத பாடுபடுகிறாள். தேவதாஸால் பார்வதியை மறக்க முடியவில்லை. இதற்கிடையில் பார்வதியை மனம் முடித்த பணக்கார கிழவன் மனம் மாறுகிறான். தேவதாஸ் பார்வதியை கடைசியாக ஒரு முறை பார்க்க துடிக்க சந்திரமுகி உதவியுடன் பார்வதியின் வீட்டு வாசலில் விழுந்து உயிரை விடுகின்றான் தேவதாஸ். இந்த படத்தின் வெற்றிக்கு முதல் காரணம் கதையோடு சரியான நடிகர்களின் தேர்வும் தான். தமிழில் அது வெற்றி பெற இன்னொரு காரணமும் இருந்தது. இசை மேதை CR சுப்பிரமணியனின் இசை. ஓ பார்வதி, ஓ தேவதாஸ், படிப்பும் விதானா, வெள்ளைக்காரன் பிள்ளை போல வேஷம் பிரமாதம், ஆஹா பிரமாதம். ஓ தேவதாஸ், உலகே மாயம் வாழ்வே மாயம்,
இனி நாம் காணும் யாவும் மாயம், துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் பொல்லாதே போன்ற கண்டசாலாவின் வெண்கல குரலில் ஒலித்த பாடல்கள் இன்று வரையும் உயிருடன் அதில் உயிர்ப்புடன் இருக்கின்றன. இன்று கேட்டாலும் அந்த பாடல்கள் ரசிக்க, தன்னை மறந்து உருகி கொண்டு கேட்க வைக்கின்றன. அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் திரை இசையோடு இனித்தன, நெஞ்சை தொட்டன. தேவதாஸ் படத்தின் பாதிப்பில் கதை கருவை எடுத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட படங்கள் ஏராளம். அவைகளில் பல படங்கள் விழா கண்டு வெற்றி பட வரிசையில் இடம் பிடித்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. தேவதாஸ் அது கதையாக புத்தகமாக வந்தும் மாபெரும் வெற்றி பெற்றது. தமிழில் கூட அது ராணிமுத்து வெளியிட்டு அது மாபெரும் விற்பனையானது. தேவதாஸ் திரைப்படத்தில் திரைக்கு முன் தோன்றியவர்கள் நாகேஸ்வர ராவ், நம்பியார், ரங்கராவ், சாவித்ரி, லலிதா மற்றும் பலர். தயாரிப்பு வினோதா பிக்சர்ஸ். வசனம் உதயகுமார். பாடல்கள் உடுமலை நாராயணகவி, KT சந்தானம். டைரக்ஷன் வேதாந்தம் ராகவையா. தணிக்கை சான்றிதழ் 5/9/1953. படத்தின் நீளம் 17/260. இன்றைக்கு காதலில் தேவதாஸ் என்கின்ற நிலை இல்லை. ஆனாலும் கூட தேவதாஸ் திரைப்படம் பார்க்கிறவர்கள் தன்னை மறந்து அந்த படத்தின் கதையில் லயித்து போய்விடுவார்கள் என்பது உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.